கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் பார்த்தோம் அப்படின்னா நிறைய பேருக்கு இதை பார்க்க முடியுது. பேஷண்ட் வரும்போது நிறைய பேர் வேறு கம்ப்ளைண்ட்ஸ்க்காக வரும்போது ஸோ எல்லாரும் ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணுறது என்னென்னா, எனக்கு வந்து மோஷன் ஒழுங்காக போகல, கான்ஸ்டிபேஷன் இருக்குது, மலச்சிக்கல் இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கு ரீசன் பார்த்தோம் அப்படின்னா, ஒழுங்காக நம்ம உணவு இல்லை அப்படின்னா, ஸோ நேரத்துக்கு நம்ம உணவுகளை எடுத்துக்கல, கரெக்டாக எடுத்துக்கல, ஸோ அதே போல் ஹெல்த்தியாக எடுத்துக்கல அப்படின்னாலும் நம்மளுக்கு கான்ஸ்டிபேஷன் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ கான்ஸ்டிபேஷன் ரொம்ப நாளாக தொடர்ந்துக்கிட்டே இருந்துச்சு அப்படின்னா நம்ம டைஜஸ்டிவ் சிஸ்டமும் ப்ராப்ளம் ஆகும். ஸோ அதே போல் மெட்டபாலிசம் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே வந்து டோட்டலாக வந்து சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும். அதே போல் கழிவுகளும் வந்து உள்ளுக்கு சேர்ந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அதனாலேயும் நிறைய பிரச்சனைகளை வந்து நம்மளுக்கு கொடுக்க ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரி கான்ஸ்டிபேஷன் ரொம்ப நாளாக இருக்கும் போது கண்டிப்பாக அது பைல்ஸில் கொண்டு போய் முடிகிறதுக்கும் வந்து சான்சஸ் இருக்குது. ஸோ அதுக்கான ட்ரீட்மெண்ட் கண்டிப்பாக எடுத்துக்கணும். ஸோ நாட்டு மருந்து கடையில் பார்த்தோம் அப்படின்னா கடுக்காயின்னு சொல்லிட்டு மூலிகை கிடைக்கும். ஸோ அது கிடச்சிச்சின்னா நல்லா காய வச்சு பவுட்ரு பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அதை வந்து நைட்டு ஒரு 1/2 ஸ்பூன் வந்து வெந்நீரில் கலந்து சாப்பிட்ட பிறகு தூங்குறதுக்கு முன்னாடி எடுத்துகிட்டு வாங்க. ஸோ அந்த மாதிரி எடுத்துகிட்டு வரும்போது காலையில் மோஷன் நல்லாவே வந்து ஃப்ரீயாக போக ஆரம்பிக்கும். ஸோ அதே போல் உணவுகளில் வந்து நிறைய ஃபைபர் கண்டென்ட் உள்ள ஃபுட்ஸ் நம்ம எடுத்துக்கணும். கீரை, காய்கறிகள் இதெல்லாம் வந்து நிறைய எடுத்துக்கணும். அதே போல் தண்ணி ஒரு நாளைக்கு 3லேருந்து 4 லிட்டர் வரைக்காச்சும் குடிக்கணும். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணும்போது தான் நம்ம டைஜஸ்டிவ் சிஸ்டமும் கரெக்டாக இருக்கும், கான்ஸ்டிபேஷனும் வந்து சரியாக ஆரம்பிக்கும். மேலும் ஆரோக்கிய வாழ்விற்கு எளிமையான மருத்துவ குறிப்புகள் மற்றும் சிகிச்சை பெற்று குணமடைந்தவர்களின் அனுபவங்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள RJR ஹாஸ்பிட்டல்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.